ஒரு அருமையான பதிவு, எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதிவு. ஒரு பெண் ஆழ மனசுல என்ன நினைக்கிறான்றதான் ஒரு கேள்வி. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு ஒரு ஆள் கேட்டாங்களாம் அந்த மாரி கேள்வி. என்ன நினைக்கிறாங்கன்னு. அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அவருக்கு கீழ இருக்கிறவங்கலாம் போயிட்டு இந்த மாரி என்ன பதில்னு கேட்டுன்னு வா அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஆள் போயிட்டு கேட்டுன்னு வந்தார். ஒரு வயசான பாட்டிக்கிட்ட போயிட்டு வேற ஒரு வேலைக்காரன் போய் கேட்குறான். ஒரு பொண்ணு ஆழ மனசில் என்ன நினைக்கிறான்னு தெரியணும் பாட்டி, எனக்கு சொல்லு அப்படின்னா. சரி, நான் சொன்னால் நீ என்ன தருவ எனக்கு அப்படின்னு கேட்டான். நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், எனக்கு சொல்லு அப்படின்னா. அந்த பாட்டி உடனே கேட்டான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஊன்னு சொல்லிட்டான். சரி, என்ன சொல்லு அப்படின்னுச்சான். அந்த பாட்டி என்ன சொல்லிச்சான், எந்த ஒரு பொண்ணுமே எந்த முடிவாக இருந்தாலும் அந்த பொண்ணாக எடுத்தால் தான் மனசு திருப்தியாக இருக்குமா. எந்த முடிவுமே ஒரு ஆண் எடுத்தால் திருப்தி அடையாது. பெண்ணாக ஒரு புடவை எடுக்கட்டும், வளையல் எடுக்கட்டும், துப்பி எடுக்கட்டும், எங்கன்னா டூர் போட்டோம், கோயிலுக்கு போட்டோம், வளையல் வாங்கட்டும், அவங்களா மனசு இறங்கி செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தி அடையும். வேறு யாருனா எடுத்து விட்டால் திருப்தி அடையாது. இதுதான் ஆழ மனசில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதை சொன்ன உடனே போய் வேலைக்காரன் போய் ராஜாட்ட சொன்ன உடனே ஆஹா சரியான பதில் சொல்லிட்டு பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டாங்களாம். பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டாங்க. அந்த பாட்டி தேடின்னு வந்தான் மறுநாள். பாட்டி தேடின்னு வந்தால் பாட்டி குமரியாக இருக்குது. அது சூனிக்கார கேள்வி. அது குமரியாக இருக்குது. சரி, தேடி 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 பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் குரல் வந்தோடனே நான் தான் அது அப்படின்னுச்சான் பாட்டி. என்ன பாட்டி, பகலில்